ஹலோ 12th ஸ்வாகுட்டி. ஸோ நேத்து வந்து 12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கப்பா. ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸால அத டவுன்லோட் பண்ண முடியல. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலான்னு போனா, ஹால் டிக்கெட் நாட் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தது. ஆனா இப்போ வந்து அத ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கப்பா. நீங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஸோ டிஜிஇ அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போயிடுங்கப்பா. போன உடனே ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கப்பா. இல்லை பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் என்டர் த கேப்சான்னு சொல்லிட்டு 2 நம்பர் நீங்கள் கூட்டுற மாதிரி இருக்கும்ப்பா. ஸோ அதை நீங்கள் டோட்டல் பண்ணி போட்டுருங்க. சரிங்களாப்பா? ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நேமோட வந்து ஹால் டிக்கெட் உங்களுக்கு காமிக்கும்ப்பா. ஸோ கேண்டிடேட் நேம்னு சொல்லிட்டு குரூப்போட ஐடியோட உங்களுடைய நேம் காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் இதுமாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஜெராக்ஸ் ஷாப் போயிட்டு டவுன்லோட் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட்.